மரியாதை என்றால் என்ன தெரியுமா? ஷேவாக்கை கிழித்து தொங்கவிட்ட பங்களாதேஷ் கிரிக்கெட் வீரர். தென்னாப்பிரிக்கா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் T20 உலகக்கோப்பையின் 21வது லீக் போட்டியில் மோதின. இந்த போட்டியில் வங்கதேச அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இந்த போட்டியில் வங்கதேச அணியின் கேப்டன் சகிப் அல் ஹசன் 4 பந்துகளில் 3 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்த நிலையில் ஆட்டமிழந்து போட்டியிலிருந்து வெளியேறினார். இப்படியான நிலையில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் வீரேந்திர சேவாக் சமீபத்தில் நடந்து முடிந்த போட்டியில் ஷகீப்பின் பெர்ஃபார்மன்ஸ் குறித்து அதிருப்தி தெரிவித்ததுடன் சரமாரியாக கேள்வி எழுப்பி கிழித்து தொங்கவிட்டிருந்தார். சேவாக் பங்களாதேஷ் அணியின் கேப்டனை வெளிப்படையாக விமர்சித்தது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு பதிலளிக்க முடியாது என்று சகீப் கூறியிருந்த நிலையில் மற்றொரு பங்களாதேஷ் வீரரான இம்ருல் கயாஸ் சேவாக்கின் கடுமையான விமர்சனத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவரது கருத்தை தெரிவித்துள்ளார். பிரபல நட்சத்திர கிரிக்கெட் வீரரும் பங்களாதேஷ் அணியின் கேப்டனுமான ஷகீப் அல் ஹசன் சிறந்த ஆல்ரவுண்டர் கிரிக்கெட்டர் ஆவார். சிறப்பாக பேட்டிங் ஆடும் திறன், சிக்கனமாக பந்து வீசுவது மற்றும் அற்புதமாக ஃபீல்டிங் செய்வது என பன்முக ஆட்டக்காரராக பரவலாக அறியப்படுகிறார். அது மட்டுமல்லாமல் ICCயின் ஒன்-டே சர்வதேச கிரிக்கெட்டின் சிறந்த ஆல்ரவுண்டர்கள் தரவரிசையில் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்திருக்கிறார். இத்தனை புகழ்களுக்கு சொந்தக்காரரான ஷகீப் சமீபத்தில் நடந்து முடிந்த தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் படுமோசமாக விளையாடி சொதப்பியிருந்தார். இதனால் அவருக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. பல்வேறு கிரிக்கெட் ஆர்வலர்களும் ஷகீப் T20 உலகக்கோப்பை தொடரில் இவ்வளவு மோசமாக சொதப்பியதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து சேவாக் பேசிய போது, நான் கடைசி உலகக்கோப்பை பார்க்கும் போதே ஷகீப் ஏன் இன்னும் ஓய்வு பெறாமல் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடுகிறார் என்று நினைத்தேன். என்னை பொறுத்தவரை அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு T20 கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றிருக்க வேண்டும். சமீபத்தில் நடந்து முடிந்த தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியிலும் அவரால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை. கிரிக்கெட் உலகில் இவ்வளவு சீனியராக இருந்து கொண்டு அணியை தலைமை தாங்கி வழிநடத்தி செல்லும் கேப்டனாகவும் இருந்து இப்படி மோசமாக ஆட்டம் இழப்பது ஷகீப் அல் ஹசனுக்கு வெட்கமாக இல்லையா? புல் ஷாட் அடிப்பதற்கு அவர் ஒன்றும் ஹைடன் கில்கிறிஸ்ட் கிடையாது. அவருக்கு தெரிந்த ஷாட்டை விளையாட வேண்டும் என்று கூறியிருந்தார். சேவாக்கின் இந்த கருத்து பங்களாதேஷ் அணி ரசிகர்களை ஆத்திரமடைய செய்துள்ளது. பங்களாதேஷ் அணி கேப்டனை விமர்சனம் செய்த விதம் கண்டனத்திற்கு உரியது என்று பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்தனர். ஆனால் இதுகுறித்து ஷகீப் அல் ஹசனிடம் கேட்கப்பட்ட போது, இதற்கெல்லாம் ஒரு கிரிக்கெட் வீரர் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஒரு கிரிக்கெட் வீரர் தன்னால் அணிக்கு என்ன பங்களிப்பை கொடுக்க முடியுமோ அதை செய்ய வேண்டும். இன்று என்னுடைய நாளாக இருக்கலாம், நாளை அது வேறொரு வீரருடைய நாளாக இருக்கலாம் என்று பணிவாக பேசி முடித்துக் கொண்டிருந்தார். தற்பொழுது இது குறித்து இம்ருல் கயாஸ் கூறும் பொழுது, பங்களாதேஷ் அணியின் கேப்டன் ஷகீப் ஒரே நாளில் இந்த இடத்திற்கு வந்துவிடவில்லை. அவர் கடுமையாக உழைத்திருக்கிறார். அவர் ICC தரவரிசையில் நீண்ட காலம் முதலிடத்தில் இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட் வீரரை பேசும் பொழுது மரியாதையாக பேச வேண்டும். ஆனால் சேவாக் மரியாதை கொடுக்கவும் வாங்கவும் தெரியாதவர். அவர் பங்களாதேஷ் அணி மற்றும் பங்களாதேஷ் வீரர்களை பற்றி இவ்வாறு பேசுவது முதல் முறை கிடையாது. இதற்கு முன்னதாக பங்களாதேஷ் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 20 விக்கெட்டுகளை எடுக்க முடியாத அணி என்று பேசியிருந்தார். இந்தியாவின் மிகப்பெரிய கிரிக்கெட் வீரர்களான சச்சின், டிராவிட் ஒரு அறிக்கையை வெளியிடும் முன்பு எப்படி மரியாதையாக பேச வேண்டும் என்று தெரிந்து கொண்டு பேசுவார்கள். ஆனால் இவருக்கு ஏன் அது புரியவில்லை என்று தெரியவில்லை என்று இம்ருல் கயாஸ் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். உங்கள் தின சேவல்.